வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பழமையான கட்டடங்களை பாதுகாக்க அரசு உரிய அக்கறை செலுத்தும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ரூபாய் 6.24 கோடியில் கட்டப்பட்ட இரட்டை அடுக்கு நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டியை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். கள்ளக்காதலியின் 16 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மீனவரை போலீசார் கைது செய்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பழமையான கட்டடங்களை பாதுகாக்க அரசு உரிய அக்கறை செலுத்தும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிரான்ஸ் ஆட்சியின் போது கட்டப்பட்ட கலவை கல்லூரி அரசு மேல்நிலைப்பள்ளி பொலிவுற நகர் திட்டத்தில் ரூபாய் 5 கோடியில் புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியை திறந்து வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவையில் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன, தரமான கல்வி, மருத்துவம் ஆகியவற்றை அரசு திட்டங்கள் மூலம் வழங்கி வருகிறது. புதுச்சேரி சுற்றுலா நகராக உள்ளது. ஏற்கனவே 150 பழமையான கட்டடங்கள் இருந்த நிலையில் தற்போது 70 கட்டடங்களே உள்ளன. அவற்றை பராமரிக்க அரசு உதவி வருகிறது. புதுச்சேரியில் பழமையான கட்டடங்களை பாதுகாக்க அரசு அக்கறை செலுத்தும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ரூபாய் 6.24 கோடியில் கட்டப்பட்ட இரட்டை அடுக்கு நீர்த்தேக்கு மேல்நிலை தொட்டியை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதி கோரிமேடு டிபி சானிட்டோரியம் வளாகத்தில் ஏற்கனவே நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டி உள்ளது. அதிலிருந்து தினமும் 1 லட்சம் லிட்டர் தண்ணீர் கோரிமேடு பகுதிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வந்தது. ஆனால் கோரிமேடு பகுதி விரிவாக்கம், மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக அந்த நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்படும் நீரின் அளவு போதுமானதாக இல்லை என மக்கள் கூறி வந்தனர். இதனால் குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்பட்டு வந்தது. தற்போதைய மக்கள் தொகை பெருக்கத்துடன் வரும் 30 ஆண்டுகளுக்கான குடிநீர் தேவைக்கு ஏற்ப 10 லட்சம் கொள்ளளவு கொண்ட 2 அடுக்கு நீர்த்தேக்க தொட்டி கட்ட பணிகள் நடைபெற்றன. ஹட்கோ நிதி உதவியுடன் ரூபாய் 6.24 கோடி மதிப்பீட்டில் கோரிமேடு பகுதியில் கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி எம்எல்ஏ ஆறுமுகம் மற்றும் புதுவை மாநில தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்காதலியின் 16 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மீனவரை போலீசார் கைது செய்தனர். முத்தியால்பேட்டை வைத்திக்குப்பத்தை சேர்ந்தவர் பூவரசன், வயது 45, மீனவர். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் உள்ளனர். இவர் மற்றொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளார். அந்த பெண்ணுக்கு 16 வயதில் மகள் உள்ளார். கடந்த 20ஆம் தேதி அந்த பெண் வீட்டிற்கு சென்றபோது அங்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வீட்டில் தனியாக இருந்த அவரது மகளை பூவரசன் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். சிறுமியின் தாய் புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் பாக்சோ வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த பூவரசனை சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் நேற்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் பல்வேறு இடங்களில் மே தின விழா அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் மே தின விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உப்பளம் அரசு போக்குவரத்து பணிமனையில் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி தலைமையில் மாநில செயலாளர் அன்பழகன் அண்ணா தொழிற்சங்க பேரவை கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம், அண்ணா ஆட்டோ ஓட்டுநர்கள் ஸ்டாண்ட், முதலியார்பேட்டை, உப்பளம், வானரப்பேட்டை, டாக்டர் அம்பேத்கர் சாலை, ஆட்டோ ஸ்டாண்ட் மற்றும் பல்வேறு இடங்களில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ ராஜாராமன், மாநில இணை செயலாளர்கள் முன்னாள் கவுன்சிலர் கணேசன், திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உட்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு துப்புரவு பாதுகாப்பு உபகரணங்களை கீதா வேலழகன் வழங்கினார். திருபுவனை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதியில் பஞ்சாயத்து அளவில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மே தினத்தை கொண்டாடும் வகையில் பாதுகாப்பு நலன் கருதி துப்புரவு பாதுகாப்பு உபகரணங்களை திருபுவனை தொகுதி சமூக சேவகி கீதா வேலழகன் வழங்கினார். திருபுவனை தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் தேங்கும் குப்பைகளை சேகரித்து வரும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு தேவையான குப்பைகளை அள்ளும் கருவிகளான இரும்பு கொக்கிகள், துடைப்பான்கள், விசிறி துடைப்பான், அன்னக்கூடைகள், கிளவுஸ், மாஸ்க், கேப் ஆகியவற்றை வழங்கினார். மேலும் மே தினத்தை கொண்டாடும் வகையில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியை சச்சிதானந்தன், தரணிதரன், இளம்தேவன், தேவேந்திரன், பிரேம், உதயகுமார், துப்புரவு மேற்பார்வையாளர் சத்யா, துப்புரவு தொழிலாளர்கள் முத்துக்கண்ணு, லதா, கார்த்திகா, கங்கா மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலையில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பாக உழைப்பாளர் தினத்தையொட்டி மே தின கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற்றது. மே தினத்தை முன்னிட்டு சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் வாயிலில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பாக உழைப்பாளர் தினத்தையொட்டி உழைப்பாளர்களின் வாழ்வை போற்றுகின்ற வகையில் கொடியேற்றும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் முருகையன் தலைமை தாங்கினார். தலைவர் கஜபதி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் நாராயணன், பொறுப்பாளர் பூங்கோதை, சங்க பொறுப்பாளர் மாணிக்கம், சிவபாலன், ஆனந்த் செழியன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழிலாளர் தினத்தை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர். தொடர்ந்து தொழிலாளர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று இனிப்பு வழங்கி வெகு உற்சாகமாக தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. திருபுவனை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 18 இடங்களில் கிராம பஞ்சாயத்து சபை கூட்டம் நடந்தது. அதன்படி திருபுவனை பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் கலந்து கொண்டு கிராம மக்களிடம் கிராம சபை கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். தொடர்ந்து மக்களின் பிரதான கோரிக்கைகளை திருபுவனை பகுதியில் தகன மேடை அமைக்க வேண்டும், குளத்தை சீரமைத்து காந்தி மண்டபம் அமைக்க வேண்டும், இலவச மணற்பட்டா கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட 6 கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானங்களை விரைந்து முடிக்கவும், துறை சார்ந்த தீர்மானங்களை அந்தந்த துறைகளுக்கு அனுப்பி பணிகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுப்பதாக ஆணையர் உறுதியளித்தார். கூட்டத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், மனோகரன், ஆனந்தன், நிர்வாக அதிகாரி சுசீந்திரன் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமம் காலனி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அருகே உள்ள கழிவுநீர் வாய்க்காலில்
ஸ்லாப் அமைப்பதற்காக துறை சார்ந்த அதிகாரிகளை மாதந்தோறும் நடைபெறுகின்ற கிராம சபை கூட்டத்தில் ஸ்லாப் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஒரு சில தினங்களில் நடைபெற இருக்கின்ற கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு உடனடியாக கழிவுநீர் வாய்க்கால் மேல் ஸ்லாப் அமைக்குமாறு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். மேலும் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் மே தினத்தையொட்டி துப்புரவு பணியாளர்கள், ஆட்டோ தொழிலாளர்களுக்கு 5 லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீடு செய்யப்பட்டது. காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் நிரவி திருப்பட்டணம் தொகுதிக்கு உட்பட்ட சுமார் 150க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீடு செய்யப்பட்டது. இந்த காப்பீடு மூலம் விபத்தில் உயிரிழந்தாலோ, கை, கால், கண் உள்ளிட்ட ஊனம் ஏற்பட்டாலோ ரூபாய் 5 லட்சம் காப்பீடாக வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சால்வை அணிவித்து மே தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் தொழிலாளர்கள் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் துணை செயலாளர் விஜயகுமார் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக கிருமாம்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் கலந்து கொண்டு ஆட்டோ சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து பேசினார். கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் முருகன், தங்கராசு ஆகியோர்கள் கலந்து கொண்டு ஆட்டோ சங்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் சீருடை வழங்கி வாழ்த்தி பேசினார். துணை பொருளாளர் ராஜி மே தின வரலாறு குறித்து பேசினார். விழாவில் கிருமாம்பாக்கம், பனித்திட்டு, நரம்பை கிராமங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள், கிருமாம்பாக்கம் டெம்போ ஆட்டோ சங்கத்தினர்கள் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக போப் பிரான்சிஸ் அவர்களுக்கும் காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகளால் உயிரிழந்த இந்தியர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. உறுப்பினர் கலைவாணன் தொகுப்புரையாற்றி நன்றி கூறினார். அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் காரைக்காலில் பல்வேறு இடங்களில் கட்சிக் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி மே தினம் கொண்டாடப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் மே தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற மே தின விழாவில் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொழிற்சங்க தலைவர் குமார், செயலாளர் முருகேசன் உள்ளிட்ட ஏராளமான தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல பல்வேறு இடங்களில் கட்சிக் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி மே தினம் கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனிதா நகரில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் பெயர் பலகையினை சமூக சேவகி பச்சை வாழியம்மன் திறந்து வைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கி மே தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனிதா நகர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக சேவகி பச்சை வாழியம்மாள், கர்ணா என்கின்ற மனோகர் ஆகியோர் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடைகளை வழங்கி மே தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்களுக்கு புடவைகள் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் செல்வகுமார், வணங்காமுடி, ராஜா, ஆதி, வழக்கறிஞர் வடிவரசன், சந்துரு, பாஸ்கர், விக்ரமாதித்தன், பிரபு, சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில கட்டட தொழிலாளர்களின் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மே தின விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பங்கேற்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்.
புதுவை மாநில கட்டட தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக கல்மேடுபேட் பகுதியில் மே தினத்தை முன்னிட்டு அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தலைமையில் தலைவர் தீர்த்தமலை முன்னிலையில் கொடியேற்று விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி, இனிப்பு, மோர் வழங்கப்பட்டது. இதில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ், தொண்டமானத்தம் மனோகரன், கௌரவ தலைவர் கனகசபை, பொதுச் செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் பெரியான், துணைத் தலைவர்கள் அண்ணாதுரை உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோடை வெயிலை முன்னிட்டு மக்கள் அதிகாரம் இயக்கம் சார்பில் அரசு மருத்துவமனை அருகே நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. கோடை வெயிலிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் மக்கள் அதிகாரம் இயக்கம் சார்பில் அரியூர் அரசு மருத்துவமனை அருகே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. மக்கள் அதிகாரத்தில் அரியூர் கிளை நிர்வாகி ஏழுமலை ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மருத்துவர்கள் தீரன், ரூபாவதி, பூபதி, மாநில அமைப்பு செயலாளர் சாரந்தகுமார், தமிழக வாழ்வுரிமை கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் விஜி ஆகியோர் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர், மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மக்கள் அதிகாரம் இயக்கத்தினர் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பழமையான கட்டடங்களை பாதுகாக்க அரசு உரிய அக்கறை செலுத்தும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ரூபாய் 6.24 கோடியில் கட்டப்பட்ட இரட்டை அடுக்கு நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டியை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். கள்ளக்காதலியின் 16 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மீனவரை போலீசார் கைது செய்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.